குட் ஈவினிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் ஒரு புது ட்ரெயினை பார்க்க போகிறோம். அதாவது பழைய ட்ரெயின் தான், ஆனால் புதிய அவதாரம். என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்களா? இது வரைக்கும் நேற்று வரைக்கும் கன்வென்ஷனல் ரேக்கில் போயிட்டு இருந்த விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் பேசஞ்சர் ஸ்பெஷல் இன்றிலிருந்து மெயின் லைன் எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட் எனப்படும் ஒரு 2 பக்கம் இன்ஜின் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் புறநகர் மின்சார ரயில் ஓடுது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது வெஸ்டிபிள்டு வண்டி, 2 பக்கமும் இன்ஜின். இது டெமு பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் அந்த டெமு மாதிரியே தான் இருக்கும். இது கரண்ட்டில் ஓடும். டெமு வந்து டீசலில் ஓடுது, இது கரண்ட்டில் ஓடுது. இப்போ இந்த ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து திருப்பதி, வேலூர் போன்ற இடங்களுக்கு சென்று வருகிறது. இந்தியாவே பல நகரங்களுக்கு இடையே இந்த மெமு சர்வீஸ் இயக்குறாங்க. அதே போல் இந்த ட்ரெயினை மாற்றிருக்கிறாங்க. 200 கிலோமீட்டர் வரை உள்ள தூரங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயின்களை பயன்படுத்தலான்னு இந்திய ரயில்வே சிபாரிசு பண்ணியிருக்குது. அதன் அடிப்படையில் இந்த ட்ரெயினை வச்சுருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயினை பாருங்கள், பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. இப்போ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மெயின் லைன் EMA வந்துருச்சு. இதனுடைய இது என்னன்னா, BEML பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் எனப்படும் இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட ரயில் பெட்டி தொடர். இப்போ அதுதான் வந்திருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. திருச்சி, விழுப்புரம் இடைப்போ ஓட போகுது. இது எப்படின்னா பல இடங்களுக்கு போகுது பாருங்க. இது வந்து 2000 போன வருஷம் கட்டப்பட்ட ரேக்கு. இது வந்து பழைய ரேக்கு கிடையாது, ஆனால் புதுசாக கட்டப்பட்ட ரேக்கு 238601. இப்போ எனவே இந்த ட்ரெயினை நல்லா பாருங்க, இது பண்ணுங்க. என்ன ஹாரன் எப்படி அருமையா இருக்கு பாருங்க. இனிமே இந்த ட்ரெயின் தான் எல்லா இடத்துக்கும் போகுது. இந்த ட்ரெயினில் பயணம் செய்யுங்க. இந்த ட்ரெயின் பஸ்ஸை விட கம்மி தான் உங்களுக்கு. எனவே இந்த ட்ரெயினில் பயணம் செய்து இந்த இந்தியன் ரயில்வேக்கு வருமானத்தை நல்லா ஈட்டித்தாருங்கள் என கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.